தண்ணி வேணும்னு கேட்க வேண்டியதானே? இல்ல நான் எடுத்து தர மாட்டேனா? என்னதான் எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் இந்த சின்ன உதவி கூட நான் செய்ய மாட்டேன். நான் எதுக்கு உங்க உதவியை எதிர்பார்க்கணும்? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ என்ன உங்களுக்கு உதவி செய்ய விட்டீங்களா? என்ன எனக்கு பாத்துக்க தெரியும்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லல. இப்ப என்ன மூஞ்சி வச்சுட்டு என்ன இப்படி கேக்குறீங்க? பிடிவாதத்துக்கு மட்டும் குறையிலடி. இரு வரேன். சரி. நீங்க தானே கண்மணியோட ஹஸ்பண்ட்? இல்ல, நான் கண்மணியோட ஃப்ரெண்டு தான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா? கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் போடணும். அவ்வளவுதானே? கொடுங்க, அப்ப நானே சைன் பண்றேன். என்ன நடக்குது இவங்களுக்குள்ள? ஒண்ணுமே புரியலையே. அவங்க 2 பேரும் தான் ஒரே இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அந்த 2 குடும்பம் கூட ஒன்னா சேர்ந்துட்ட மாதிரி இருக்கு. நிஜமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? அதுவும் இந்த ஜீவாக்கும் கண்மணிக்கும் என்ன சம்பந்தம்? அவன் என்னவோ புருஷன் மாதிரி அவளுக்காக அவ்வளோ துடிக்கிறான். இந்த அன்பு என்னடானா அவளுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அந்த ஜீவா முன்னாடி நடிக்கிறாரு. எதுக்கு இந்த கேவலமான நாடகம்? தூரத்துல இருந்து நோட்டம் விட்டதால நடந்த ஒண்ணுமே புரியல. ஆனா இதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்காம விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னமோ திருட்டுத்தனம் பண்றாங்க. அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த மாதிரி வெளியே இருந்தா முடியாது. உள்ள இருக்கணும், அவங்களோட இருக்கணும். ஆனா எப்படி? இந்த கண்மணியையும் அன்பையும் மீறி எப்படி உள்ள போறது? அவங்க கூடவே நெருக்கமா இருக்கிறபடி உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். எஸ், இதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ணக்கூடாது. அந்த கண்மணி மறுபடியும் ஏதாவது பண்ணி அன்பை மொத்தமா அவ பக்கம் இழுக்கிறதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? எப்படி நான் அவங்களை நெருங்குறது? ஒரு ஹோட்டல்ல தான் வேலை செய்யறா. ஆனா டீயா காப்பியான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒன்று போட்டிருக்கிறா. இதையும் நம்ம குடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அண்ணே பெரியசாமி அண்ணே, என்ன ஆச்சரியமா இருக்கு? காலையிலேயே எந்த பக்கம் எந்த வண்டியை பிடிக்க எவ்வளவு வேகமா போறீங்க? வண்டியும் இல்ல ஒண்டியும் இல்லப்பா, கண்மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஐயோ, போய் சேர்ந்துட்டாளா? பாவம், இவ்வளவு சீக்கிரமா போய் சேரணும். அல்ப ஆயுசுல எப்படி போய் சேர்த்துட்டாளே? ஐயோ, வாய கழுவியா? ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள என்னையா உனக்கு அவசரம்? இப்படியா வார்த்தையை கொட்டுவ? என்ன ஜென்மமியா நீ? அண்ணா, நீங்க பெரிய சாமியார்டா பெரிய இவரா? எதுக்கு என் புருஷனை நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டிட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடியே உன் புருஷன் என்ன சொன்னா நீயே கேளு. இவர் என்ன சொன்னாரு முதல்ல நீங்க எல்லாம் கேளுங்க. நான் கண்மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னமா. ஐயோ, இப்போ என்னாச்சு? எப்படி? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. விஷயத்த சொன்னதும் நீங்க எப்படி பதறீங்க? ஆனா இந்த தர்மலிங்கம் என்ன சொன்னாரு தெரியுமா? எந்த விஷயத்த எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? நாளை விடுங்க. கண்மணிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லல? சின்ன பிராக்சர் தாமா.
டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவளை பார்க்கதாம்மா போய்கிட்டு இருக்கேன். ஏன்பா, நீங்க எல்லாம் இதே காலனில தான் இருக்கீங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போகும்? நிஜமாவே தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல, எங்களுக்கு அவ ஆகாதுதான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நாங்க நடிக்க மாட்டோம். நாங்க ஒன்றும் கல் நஞ்சக்காரங்க கிடையாது. ஆமா, நேத்து நைட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டோம். அதான் எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாம போயிடுச்சு. சரி சரி, இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. நம்ம ஹோட்டல் சார்பா எல்லாரும் அண்ணன் கூட போய் மொத்தமா பாத்துட்டு வந்துருவோம். சரி, வாங்க வாங்க. ம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்ப நம்ம கவனிச்சுக்கணுமேனு தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு பிரேக் தராரு. பாத்து பாத்துமா, இதுதான் சாக்குன்னு பழி வாங்காத. நான் எங்கடி பழி வாங்குறேன்? உன் தலைமுடி அந்த லட்சணத்துல இருக்கு பாரு, தேங்காய் நார் மாதிரி இருக்கு. நான் என்ன உன்ன மாதிரியே வீட்லயேவா இருக்கேன்? வெளியே போகும்போது தூசி வேர்வெல்லாம் படிஞ்சா அப்படிதான் இருக்கும். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சலே இல்ல. வணக்கங்கம்மா. கண்மணி, வாங்க. நல்லதுங்கம்மா. பாத்து பாத்துமா, நீ உட்காருமா. நான் உள்ள போய் டீ போட்டு கொண்டு வரேன். சரிங்கம்மா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சே? இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? கைவலி எல்லாம் பரவாயில்லையா? அட என்னென்ன நீங்க, நேத்து தான் அடிபட்டு இருக்குது, அதுக்குள்ள கைவலி எப்படி சரியாகும்? அது வலிக்கத்தானே செய்யும். என்னம்மா? பெயின் கில்லர்லாம் கொடுத்துருக்காங்கண்ணே, அதனால வலி ஒன்றும் தெரியல. இந்தாங்கம்மா, இதுல பழங்கள்லாம் இருக்கு. கண்மணிக்கு ஜூஸ் கீசு போட்டு கொடுங்க. எதுக்குண்ணே இதெல்லாம்? டேய், என்னடா இந்த ஆளு பழங்களை வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ம விருங்க யூஸ்ட் வந்திருக்கோம். அட, நாம வந்ததே பெரிய விஷயம். சும்மா இருங்க கொஞ்சம். அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் உனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பெரியசாமி அண்ணன் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அதனால தான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல, தப்பா எடுத்துக்காதம்மா. ஆமாம். ஷோ, ஆமா ஆமா, தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே 2 லாரி பழத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பான். ஆளுகளை பாரு. அட என்னண்ணே நீங்கெல்லாம் இப்படி ஒண்ணு சேர்ந்து வந்து என்ன பாக்குறதே எனக்கு சந்தோஷம்தான்.